பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல தருமர் பீஷ்மரிடம் தர்மோபதேசம் பெற்று அனைவரையும் வணங்கி அரசாளத் தொடங்கினான்னு கேட்டோம். மகாபாரதத்தின் இறுதி அத்தியாயம் 80 பின்கதை. பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு பாண்டவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு கிருஷ்ணன் துவாரகைக்கு சென்றான். போகும் வழியில் உதங்கர் என்ற தபசியை சந்திக்கிறான். அவர் போர்க்காலத்தில் யோக நிலையில் இருந்ததால் அவருக்கு போர் பற்றிய விவரங்கள் தெரியவில்லை. கிருஷ்ணன் வாயிலாகவே நடந்தது அனைத்தையும் அறிகிறார். விதியை யாரும் வெல்ல முடியாது, யுத்தத்தில் அனைவரும் மாண்டார்கள் என்று கிருஷ்ணன் கூறியதை கேட்டு கோபாவேசமானார். கண்கள் சிவந்து மாதவனை பார்த்து, வாசுதேவா, நீ அருகிலிருந்தும் இவ்வாறு ஆயிற்றா? நீ கபடமாக வேலை செய்து அவர்களை அழிந்து போக விட்டாயா என்று கேட்டார். வாசுதேவன் புன்னகை புரிந்து, சாந்தம் சாந்தம், நான் சொல்வதை முதலில் கேளும் என்று தன்னுடைய விஸ்வரூபத்தை உதங்கருக்கு காட்டி கூறலானார். உலகத்தை காப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் நான் பல அவதாரங்கள் எடுத்து வருகிறேன். நான் எந்த அவதாரத்தை எடுக்கிறேனோ அந்த அவதாரத்தின் இயல்பை அனுசரிக்கிறேன். கௌரவர்களிடம் கெஞ்சினேன், பயமுறுத்தி பார்த்தேன், கோபம் கொண்டு விஸ்வரூபத்தை காட்டினேன். அவர்கள் அதர்மத்தை செய்வதிலேயே பிடிவாதமாக இருந்தார்கள். அவர்கள் விதியை மாற்ற முடியாமல் அழிந்தார்கள். அதற்கு என்மேல் கோபம் கொள்ள வேண்டாம் என்று அவரை சாந்தமாக்கினான். உதங்கர் வாயிலாக கதாசிரியர் கேட்கும் கேள்வி நம் எல்லோர் மனதிலும் எழும் கேள்வி. அவதார புருஷனாகிய கிருஷ்ணன் மனிதர்கள் வேண்டுவதையே கொடுக்கிறான். அவர்கள் தான் கவனமாக எதை வேண்டுவது என்று தீர்மானித்து வேண்டுவதன் மூலம் தங்கள் விதியை நிர்ணயிக்கலாம். பாரத யுத்தம் முடிந்த பின் துவாரகையில் கிருஷ்ணன் 36 ஆண்டுகள் அரசாண்டான். பின்னர் ஒரு சாபத்தின்படி யாதவ குலம் கல்வெறியில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அழுகிறது. பலராமன் துக்கம் மேலிட்டு யோகத்தில் அமர்ந்து உயிர் நீத்தான். பந்துக்களும் சகோதரனும் மறைந்ததை எண்ணி தானும் மறையும் காலம் வந்துவிட்டது என்பதை அறிந்த கிருஷ்ணன் தியானத்தில் அமர்கிறான். அப்பொழுது வேடன் ஒருவனின் அம்பு தவறுதலாக விலங்கு என்று எண்ணி அவனை தாக்க கிருஷ்ணனின் உயிர் பிரிகிறது. கௌரவர்களை வென்று ஹஸ்தினாபுரத்தில் ஆட்சி அமைத்த பாண்டவர்கள் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் திருதராஷ்டிரனிடம் எல்லா விதத்திலும் கௌரவம் காட்டியே ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள். அனைத்து அரசு காரியங்களிலும் திருதராஷ்டிரனிடம் அனுமதி பெற்றே செயல்படுத்தினார்கள். திரௌபதி காந்தாரியையும் குந்தியையும் சமமாகவே பாவித்து பணிவிடைகள் செய்து வினயமாக நடந்து கொண்டாள். பாண்டவர்கள் அனைவரும் திருதராஷ்டிரனை நன்றாகவே நடத்தி வந்தார்கள். ஆனால் பீமன் மட்டும் அப்பிரியமான காரியங்களை அவ்வப்போது செய்வான். துரியோதனன், கர்ணன், துச்சாதனன் இவர்களுடைய செயலை எண்ணி எண்ணி தன் கோபத்தை மறக்கவோ அடக்கவோ அவனால் முடியவில்லை. அது சில சமயங்களில் வார்த்தைகளாக வெளிவந்து திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் வருத்தியது. திருதராஷ்டிரன் பீமனுடைய வார்த்தைகளால் பீடிக்கப்பட்டு தருமனின் உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருந்த சுகபோகங்களில் மனம் செலுத்த முடியவில்லை. அவன் பாண்டவர்களுக்கு தெரியாமல் கடும் விரதங்களை அனுஷ்டித்தான். காந்தாரியும் அவ்விதமே செய்தாள். பிறகு ஒரு நாள் தர்மனிடம், குந்தி நந்தனா, என்னுடைய மனமானது வனம் போய் தவம் செய்வதிலேயே பற்று கொண்டு விட்டது. நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் எனக்கும் காந்தாரியுக்கும் நன்றாய் பணிவிடை செய்தீர்கள்.
இப்பொழுது வனம் செல்ல அனுமதி தர வேண்டும் என்று வேண்டினான். தருமன் தடுத்தும் கேட்கவில்லை. பிறகு தருமன் வியாசரிடம் கலந்து ஆலோசித்து அவர் யோசனைப்படி திருதராஷ்டிரனை வனம் செல்ல அனுமதிக்கிறான். அனுமதி பெற்றதும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து சாப்பிடுகிறார்கள். கண்ணில்லாத திருதராஷ்டிரன் தன் கண்ணை கட்டிக்கொண்ட காந்தாரி, குந்தி என்று ஒருவர் மேல் ஒருவர் கை வைத்து கொண்டு அரண்மனையிலிருந்து வெளியேறுகிறார்கள். குந்தி வழி அனுப்ப செல்கிறாள் என்று எண்ணியிருந்த தருமன் அவளும் செல்வதை பார்த்து தடுக்க முயல்கின்றான். ஆனால் குந்தி வனம் செல்வதில் உறுதியாக இருந்தாள். சஞ்சயன் வழி நடத்த வனம் சென்ற மூவரும் காட்டில் 3 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் காட்டில் காட்டுத்தீ பரவ வயோதிகத்தினால் அதிலிருந்து தப்ப முடியாத மூவரும் சஞ்சயனை தப்பி செல்லுமாறு வேண்டிய பிறகு கிழக்கு நோக்கி அமர்ந்து தீக்கிரையானார்கள். அதுவரையில் அவர்களுக்கு உதவியாக இருந்த சஞ்சயன் துறவு பூண்டு இமயமலைக்கு செல்கிறான். மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் வரைதான் அதன் மேல் மோகம் இருக்கும். அது கிடைத்தவுடன் மனம் அதன் மேல் வைத்திருந்த ஆசை குறைந்து போய் வேறு ஒன்றை மனம் நாடும். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, கண்ணன் என்று எல்லோரும் மறைந்த பின் பாண்டவர்களுக்கும் உலக வாழ்க்கையில் உள்ள பற்று முற்றிலும் நீங்குகிறது. அபிமன்யுவின் குமாரனான பரீட்சித்திற்கு முடிசூட்டிவிட்டு ஐவரும் திரௌபதியுடன் பாத யாத்திரைக்கு செல்கிறார்கள். பல இடங்களுக்கு சென்று சுற்றிவிட்டு முடிவில் இமயமலைக்கு செல்கிறார்கள். மலையேறி செல்லும் போது ஒருவர் பின் ஒருவராக திரௌபதியும் தம்பிமார்களும் விழுந்து உயிர் நீத்து இவ்வுலகத்திலிருந்து நீங்குகிறார்கள். தருமன் மட்டும் தனியாக செல்ல அவர் செய்த தருமம் ஒரு நாய் வடிவில் அவனை தொடர்கிறது. கதாசிரியர் ஒரு மனிதன் செய்யும் தருமம் மட்டுமே கடைசி வரையில் அவனுடன் இருக்கும் என்பதை காட்டவே தனியாக போகும் தருமனுடன் ஒரு நாயை சேர்க்கிறார். அப்பொழுது இந்திரன் ஒரு ரதத்தில் வந்து தருமனை தேகத்துடன் ஸ்வர்க்கத்திற்கு வருமாறு அழைக்கின்றான். நாயும் ரதத்தில் ஏறுகிறது. ஸ்வர்க்கத்தில் நாய்க்கு இடமேது என்று தடுக்கின்றான். உடனே தருமன், அப்படியானால் எனக்கும் இடமில்லை என்று ரதத்தில் ஏற மறுக்கிறான். தருமனை சோதிக்கவே நாயாக வந்த தருமம் அவனை வாழ்த்தி மறைகிறது. ஸ்வர்க்கத்திற்கு சென்ற தருமன் அங்கே துரியோதனனையும் மற்ற கௌரவர்களையும் சந்திக்கின்றான். ஆனால் பாண்டவர்களை காணவில்லை. இந்திரனிடம் அவர்கள் எங்கே என்று வினவுகிறான். அவர்கள் இங்கே இல்லை, உனக்கு வேண்டுமானால் அவர்களை சந்திக்க செல்லலாம் என்று அவனை தன் தூதர்களுடன் அனுப்புகிறான். போகும் வழியெல்லாம் இருளாகவும் பயமுறுத்துவதாகவும் இருக்கிறது. மாமிசமும் உதிரமும் கலந்த சேறு. துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் திரும்ப நினைக்கிறான். அப்போது பீமன், அர்ஜுனனின் குரல்கள் அவனை தடுக்கிறது. பிரபுவே, எங்களை காப்பாற்ற ஒரு முகூர்த்த காலமாவது இங்கே இருங்கள் என்று வேண்டுகிறார்கள். தருமனின் மனம் கலங்குகிறது. இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? இவர்களை பிரிந்து நான் மட்டும் எவ்வாறு ஸ்வர்க்கத்திற்கு செல்வது என்று எண்ணி தூதர்களிடம் நான் இங்கேயே தங்கப்போவதாக சொல்கிறான். அவர்கள் அந்த செய்தியை இந்திரனிடம் எடுத்து செல்கிறார்கள். ஒரு முகூர்த்த காலம் கழிந்த பின் இந்திரனும் யமனும் அங்கே தோன்றுகிறார்கள். நரகமாக இருந்த அந்த இடம் உருமாறி ஸ்வர்க்கமாக காட்சியளிக்கிறது. இந்திரன் அரச பதவி வசித்த அனைவரும் ஒரு முகூர்த்த காலமாவது நரகத்தில் இருக்க வேண்டும் என்பதாலேயே இதனை காட்சிப்படுத்தினோம். பாண்டவர்களும் ஸ்வர்க்கத்தில் தான் இருக்கிறார்கள், இங்கு விரோதம் என்பது கிடையாது என்று கூறி ஸ்வர்க்கத்தினுள் அழைத்து செல்கின்றான். இன்றும் சுகம் துக்கம் என்று எல்லா நிலைகளில் பிரியாத சகோதரர்களுக்கு பாண்டவர்களை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். விரோதமே இல்லாத இடம் ஸ்வர்க்கம் என்றால் நாமும் நம்மிடையே உள்ள விரோதத்தை விட்டு ஸ்வர்க்கத்தை பூமியில் உருவாக்குவோமாக. மகாபாரத கதை முடிந்தாலும் நாம் அன்றாட வாழ்க்கையில் மகாபாரதத்தில் வரும் பாத்திரங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவர்களை எல்லாம் பார்க்கும்போது மறுபிறவியில் நம்பிக்கை வருகிறது. இவர்கள் மகாபாரதத்தில் யாராக பிறந்திருப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. ஒவ்வொரு நிலையிலும் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்வியல் படிப்பினைகள் ஏராளம். இந்த கதையினை மீண்டும் மீண்டும் படிப்பதினால்
மனம் தெளிவடைகிறது. ஒவ்வொரு முறையும் நமக்கு அது ஒரு புது படிப்பினையை தருகிறது. பாரதத்தின் மகா பெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரத கதை இங்கு நிறைவு பெறுகிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால